வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம மைதா மாவை பயன்படுத்தி ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டீ கடை இனிப்பு போண்டா செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அது கூடவே நம்ம எந்த கப்பில் மைதா எடுத்தோமோ அதே கப்லேயே 3/4 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க. சீனியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி அது 3/4 கப் இருக்கிற அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இந்த போண்டா எப்போவுமே மைல்டான ஸ்வீட்னஸ் தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணுன்னா உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடாப்பு சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதுனால போண்டா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கரண்டி அளவுக்கு நம்மளோட இட்லி மாவை இதில் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு இட்லி மாவு கிடைக்காட்டி ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கையை வச்சு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு இட்லி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். எந்த அளவு நல்லா சாஃப்டாக பிசைகிறீங்களோ அந்தளவுக்கு போண்டாவும் நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. தண்ணி நிறைய சேர்த்துடாமல் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டி இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த போண்டாவை பொறுத்த வரைக்கும் தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா எண்ணெய் நிறைய உரிய ஆரம்பிச்சிருங்க. அதே நேரத்தில் தண்ணி கம்மியாக சேர்த்துட்டிங்கன்னா போண்டா ரொம்ப ஹார்டாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட போண்டா மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு மாவு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. இது ஊறுற டயத்துலேயே நம்ம எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஊறினாலே போதும். மாவு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம போண்டா போடுறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சூடு பண்ணியாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு மாவை எடுத்து இந்த மாதிரி சின்ன உருண்டைகளாக எண்ணெயில் போட்டுக்கலாங்க. இப்போ சேப் வராட்டினாலும் இது வேக நல்லா புஷ்ஷுன்னு நல்லா சேஃப் கிடச்சிரும். உங்களுக்கு கையில் போடுறதுக்கு செட் ஆகாட்டி ஒரு சின்ன ஸ்பூன் வச்சுட்டு ஒரே அளவில் வர்ற மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இது ஸ்வீட் போண்டா அப்படிங்கிறதுனால அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே கருகிரும். அதனால் மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு வேக விட்டுக்கலாம். எனக்கு எண்ணெய் கம்மியாக சேர்த்துட்டேன். அதனால் கொஞ்சம் சேப் வரல. கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் போண்டா நல்லா உப்பி வர்றதுக்கு இடம் கிடைக்கும். இந்த மாதிரி போண்டா நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. கண்டிப்பாக அடுப்பை மிதமான தீயிலே வேக விடுங்க. இல்லாட்டி வெளியே கருகிரும், உள்ளே பார்த்திங்கன்னா வேகாமல் இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி மிதமான தீயிலே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியான டீ கடை இனிப்பு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு ஸ்வீட் போண்டா ரெசிப்பியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.